முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மக்களே மூலமந்திரம் கவுண்ட் சொல்லிடுறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 95,00,000 தாண்டிட்டோம். இன்னும் 5,00,000 தான். 2 நாள் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் சஷ்டி அன்னைக்காவது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நெறைய பேரு 1008 தடவ படிங்க. அப்பதான் நம்மளால மீட் பண்ண முடியும். 98, 99 வந்து நின்றுச்சு அப்படின்னா மனசு உண்மையா ரொம்ப வலிக்கும். ஸோ 5,00,000 தான். நம்ம ஒரே நாள்ல 14,00,000 பண்ணவங்க. ஸோ 2 நாள் நமக்கு டைம் இருக்கு. 5,00,000 பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம். இன்னொரு இந்த மாரி ஒரு மொமெண்ட் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரியல. 1,00,00,000 அடிக்கிறோம். அதனால ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் மூலமந்திரம் சாண்டிங் பண்ணுங்க, போல் பண்ணுங்க. நீங்க எங்கேயுமே போடாத கவுண்ட் எல்லாம் இப்ப இந்த வீடியோ கமெண்ட்லயும், நாளைக்கு ஒரு வீடியோ கமெண்ட்லயும் போடுங்க. நான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன். எங்கெல்லாம் ஹார்ட் குடுத்துருக்கனோ, அதெல்லாம் வந்து நான் கவுண்ட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அது கவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஹார்ட் குடுக்காம வச்சிருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து அடையாளம் அதுதான். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவே என்னன்னு தெரியல. கொஞ்சம் எமோஷனலா ஒரு 1/2 அன் ஹவர் எமோஷனலாவே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த கோலக்குரத்தி நம்மளது வள்ளித்தாய் தான் இத்தனைக்கும் காரணம். இப்ப நீங்கலாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கையில வந்து புக்கு கிடைச்சிருச்சு. படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. படிச்சு நெறைய மிராக்கிள்ஸ் பாட்டு அள்ளி குவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, நான் என் கையில வந்து புக் வந்து 2 வாரத்துக்கு மேல ஆகுது. அ இன்னும் நான் அந்த புக்க நான் படிக்க ஆரம்பிக்கல. புக்கு பார்த்தேன், புரட்டி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கறதெல்லாம் ஓகே. இன்னும் சுவாமி முன்னாடி உட்காந்து ஒரு பதியம் கூட, ஒரு செகண்ட் கூட நான் இத படிக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த புக் விஷயத்துல என்ன நடக்குது? வள்ளித்தாய் அம்மா வந்து எப்படி உள்ள வந்தாங்க? எப்படி இந்த கருணை? எனக்கு இன்னும் அதெல்லாம் எதுவுமே ப்ராசஸ் பண்ணவே முடியல. வர விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இன்னும். இன்னுமே எனக்கு வந்து முழுசா வந்து இத ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு 500,00,00,000 மதிப்புள்ள ஒரு வைரத்த நம்ம கையில குடுத்து, இது தொட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, கை ஒரு நடுக்கம் வரும் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கு எனக்கு. அந்த சக்தி வந்து இன்னும் அம் அது இன்னும் அத தாங்க முடியாத ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். நான் முழுசா இன்னும் இதெல்லாம் டைஜெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் அத எடுப்பேன் அந்த புக்க. அதுக்குன்னு எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வாரங்கள் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அ அதுக்கு அந்த டைம் வரும்போது நான் கண்டிப்பா வந்து எனக்கு வள்ளித்தாயும், முருகப்பெருமானும் உணர்த்துவாங்க. "இந்த படிக்கிற நேரம் வந்துருச்சு படி" அப்படின்ட்டு. இணையத்தில தொண்டை அடைக்குது. ஓகே. 1/2 அன் ஹவர் ஆயிட்டு, அப்புறமா தான் எடிட் பண்ண வாய்ஸ் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்பயும் நான் எமோஷனல் ஆகுறத நிறுத்த முடியல என்னால. என்ன காரணம் அப்டின்னா, எப்படி இது சாத்தியம்? நம்ம வந்து எல்லாரும் ஓகே இந்த மாரி புத்தகம் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு திருப்புகழ் புத்தகம் போட்டோம். அதுல முருகப்பெருமான் வந்து பண்ணாத விஷயங்களே கிடையாது. அம் அது அது இல்லாம சரி அடுத்தது ஓகே இந்த பதியங்கள்லாம் ஒண்ணா இருந்தா நல்லாருக்கும்னு இன்னொரு புத்தகம் போடுறோம். இதுல வள்ளித்தாய் அம்மா வந்து உள்ள இறங்கி இப்படி வருவாங்க அப்படிங்கிறது சத்தியமா எதிர்பார்க்காத விஷயம். என்னென்னமோ அவங்க குறிப்புகள் குடுத்திருந்தாலும் எதுவும் நமக்கு புரியாத மாரி நம்மளுடைய அறிவுக்கு வந்து புரியாத மாரி தான் இருந்தது. அது புரிய வைக்கிறக்கும் இறங்கி வந்து அவங்க அ கனவுகள் மூலம் வந்து புரிய வச்சாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, என்ன தகுதி இருக்கு நமக்கு? இவ்ளோ தூரம் வந்து அவங்க வந்து ஒரு கருவியா நம்மள யூஸ் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே எனக்கு என்ன சொல்றது? என்னன்னு தெரியல. எனக்கு கட் பண்ணி தான் பேசுறேன். எனக்கு பேசவே முடியல. ஏன் வந்து "அம்மா ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டுருக்கேன். அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டே தான் பேசுறேன். ஆ என்னன்னா, அம் கடவுளோட கருணை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது யாரு சொன்னாங்க? ஆக்சுவலா ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரே ஒரு லைன் வந்து மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கடவுளோட கருணை வந்து கண்டிப்பா எங்க அவர் இருந்தாலும் நம்மகிட்ட கூட்டிட்டு வரும். அந்த ஃபார்முலா என்ன அப்டின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்டிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான். எண்ணம் மட்டும் இல்ல, சொல், செயல் எல்லாத்துலயுமே அது இருக்கும்போது, கடவுள் எந்த மூல முடுக்குல இருந்தாலும் அத அவர நம்மகிட்ட கூட்டிட்டு வரும். அவர் நமக்கு துணையா இருப்பாரு. நம்ம செய்ற செயல்ல வந்து அவரே பிளான் போட்டு, ஒரு ஸ்கெட்ச் போட்டு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே அவங்க தான். நம்ம ரிமோட் கண்ட்ரோல வந்து அவங்ககிட்ட குடுத்துட்டோம் அப்டின்னா, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க அப்டிங்கிறது நம்ம ஆர்எஸ்எம் குடும்பம். இந்த ஆர்எஸ்எம் குடும்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த தெய்வீக உணர்வுகள், விஷயங்கள், நம்ம கண்கூடா பார்க்குற விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதுவும் இந்த குடும்பம் யாரு வந்து தலைமை தாங்கி கூட்டு போறாங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தன இடத்துல உணர்ந்திருக்கோம். முருகப்பெருமான் வந்து இத தலைமை தாங்கி கூட்டி போறாங்க. இப்ப வந்து வள்ளியம்மா, தெய்வானை அம்மாவும் அதுங்க கூட இருக்கிறத மனப்பூர்வமா உணர்றோம் அப்டின்னா, அம் அதனால தான் நான் இவ்ளோ எமோஷன் ஆனதுக்கு காரணம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, இந்த ரீசென்ட்டா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. என்ன இவங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்டின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நீங்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. எங்களோட இணைந்துக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். இந்த அ வீடியோ இதுக்கு அடுத்து வர்ற பார்ட்லயும் வந்து நம்மளுடைய வள்ளித்தாய் தான் கதாநாயகன், நாயகி எல்லாம் அவங்க தான். அம் என்ன வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு உட்கார வச்சிருக்கிறதும் இப்ப அவங்க தான். சரி, இப்போ இந்த இந்த புக்ஸ் இருக்கு இல்லைங்களா? நான் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அந்த திருப்புகழ் வேல்மாறல் புத்தகம் ஆர்டர் பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சகோதரியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நூத்துக்கணக்கான மெசேஜ் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எல்லா மெசேஜும் படிக்கப்படும், ரிப்ளை பண்ணப்படும்.
ஸோ இந்த ரத்தின பேழை அப்படிங்கிற வேல்மாறல் அப்படின்னு முன்னாடி போட்டிருந்தாலும், ரத்தின பேழை அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரிஜினல் பேரு. உள்ளுக்குள்ள ரத்தின பேழைன்னு தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் இதே வீடியோலயே நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அதோட கன்டென்ட்ட குடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும். முருக பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்து பதியங்களும் இதுல வந்து குவிஞ்சு ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் அது ரத்தின பேழை. ஸோ ஆஸ் யூசுவல் வந்து நான் அந்த வாய்ஸ்லாம் வந்து மத்தவங்களோட வாய்ஸ்ல அப்படியே போடுறேன். அற்புதங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஒவ்வொன்னும் ஒரு இதா இருக்கும். பார்ட் 2 வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். ஸோ நீங்க இத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்து நீங்க மத் மத்த யார்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள நம்ம அம்மாகிட்ட சொல்லுவோம். குழந்தை வந்து கேட்கறது நல்லதோ, கெட்டதோ அத வந்து கையில கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா விரும்புவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் வந்து ரத்தின பேழை புக்கு. ஸோ அந்த புக்க வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. படிப்போம். அதே மாரி வீட்ல ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த புக்க வாங்கிட்டு தினமும் காலையில நீங்க சொன்ன அந்த ஸ்லோகன் அ மூல மந்திரம் அது நான் வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி வச்சு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாரி சண்முக கவசமும் நான் வந்து தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நேத்து எனக்கு ஒரு கனவு ஆக்சுவலா வந்து என்னன்னாக்கா, எனக்கு இது என்ன கனவு, எதுக்காகன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து என் டாட்டருக்கு வந்து முகத்துல பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கலர்ல அப்படியே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ சிகப்பு கலர்ல ஏதோ அடிபட்ட மாரி, அது நரம்புங்க ஏதோ தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. ஒரு சைடு கன்னத்துல. நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து பார்க்கும்போது அப்படியே அவ ஒரு சைடு முகத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நரம்புங்க அப்படியே பளிச்சுன்னு வந்து நரம்புங்க நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியில எப்படி தெரியும் இப்போ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி அவளை வந்து என் மடியில படுக்க வச்சுக்கிட்டு சரிம்மா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட எனக்கு கனவு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அ அது பச்சை அப்படின்னாலே வள்ளிமாக்குரிய ஒரு கலர் தான். அதுல வந்து அந்த ஒரு நரம்ப வந்து அவங்க க்ளோஸா கண்ல காட்டுனது எதுக்கு அப்படின்னா, அவங்க குழந்தையோட அந்த உடம்பு நிலை வச்சு காட்டுறதுனால அந்த பச்சை கலர் காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாரி நல்ல விதமா தான் கனவு முடிஞ்சிருக்கு. இது மாரி உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இங்க. அடுத்த வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். இந்த 1 மாசமா வந்து கமெண்ட்ல எல்லாரும் வந்து முருகர் எனக்கு இது படிக்க சொன்னாரு. அது படி கந்தர்கலை வெண்பா, அப்புறம் ராகுகேது தோஷத்துக்கு, சண்முக கவசம், சஸ்திரபந்தம் இப்படி கிட்டத்தட்ட கந்தர் அனுபூதி, இது மாரி வந்து நெறைய பதியங்கள் எனக்கு இந்த 1 மாசமா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும்போது, நான் ஒரு விஷயத்த நோட் பண்றேன். அது முருகர் படிக்க சொன்ன அத்தன பதியங்களும் நம்மளுடைய ரத்தினபேழை புக்ல இருக்கு. ஆக்சுவலி. அத மீன் பண்ணி தான் அவர் புக் வாங்கி படி அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாரி அவரு சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அது எப்படி இவங்க சொல்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம புக்ல வருதே அப்படின்னு யோசிச்சேன். இப்ப இந்த வாய்ஸ் கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு இதுல பெரிசா ஒரு என்ன சொல்றது? ஒரு முடிச்சு இருக்கு. அது என்னங்கிறத நான் வந்து இந்த வாய்ஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 நாளா தான் நான் எத்தனை பேர் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன். அது இன்னைக்கு இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்த்துருக்கிறேன். ஆனா உள்ளார கண்டென்ட்லாம் என்னன்னு தெரியல. பார்த்துட்டு நான் எனக்கு நம்ம இந்த புக்கு மறுபடியும் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நம்ம திருப்புகழ் புக்லயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரத்தனை பேரை புக்கு வேண்டும் முருகா, வள்ளியம்மா வள்ளியம்மா வந்து ஆசீர்வதிச்சு புக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் வள்ளியம்மாட்ட ஆசீர்வாதம் கேட்டு எனக்கு புக்கு வேணும்னு எழுதிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சுட்டு உடம்பு முடியல, சரி படுத்துலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். தூ தூங்கிட்டேன்பா. தூங்குனதுக்கு அப்புறமா நல்லா ஆழ்ந்த தூக்கம், நல்லா முட்டி வலி வேறையா, நல்லா தூங்கிட்டேன் ஆழ்ந்த தூக்கம். அப்போ வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து நானும் அம்மா என் குழந்தைங்க எல்லாரும் ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம். என்ன கோவில் தெரியல. அந்த கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு கீழே உட்காரும் இல்லையா, லாஸ்டா கோவில்ல உட்காந்துட்டு வெளியே வரோம். அப்போ வந்து ஒரு கிளி வந்து பறந்து வருது. கிளி பறந்து வந்து எங்க அம்மா கிட்ட உட்காருது, என்கிட்ட உட்காருது, எங்க பசங்க மேல எல்லாம் உட்காருது. அந்த கிளி ஒரு குட்டி கிளி வச்சுக்கா, பெரிய கிளி இல்ல, குட்டி கிளி உட்காருது. நானா என் மேல வந்து உட்காந்து என்னை பார்த்து கேக்குது. நான் வந்து பசங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்க, என் மாமா நீ திருப்புகழ் பாடுறல்லம்மா, முருகர் பாட்டு எல்லாம் பாடுற, மாலை போட்டிருக்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து உன்னை திருப்புகழ் கேட்கறாருமா சொல்றாங்க. சரி நானும் திருப்புகழ் வந்து பாடுற மாதிரி இருக்கு. திருப்புகழ் முத்தை தருப்பத்தி திருநகை அந்த பாட்டில் பாடுறேன். அப்போ கிளியும் கீ கீ முக்கி கீ கீ கீன்னு பாடுது. பாடிட்டு கிளி பறந்து போயிடுது. வெளியே வரோம். அம்மா என்ன சொல்றாங்க, கிளி வந்திருக்கு, நம்ம கிளி ஜோசியம் பார்க்கலாம், பார்த்து நம்ம இன்னும் எப்படி சுச்சுவேஷன் சூழ்நிலை சொல்லுவாங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போறோம். போய் கிளி ஜோசியிட்ட உட்காரோம். கிளி வந்து வெளியே எடுத்து விடுறாரு. அந்த அந்த கிளி வந்தது இல்லையா, நம்ம உட்காந்தோம்னா அதே கிளி தான் வருது. வந்து அவர் சொல்றாரு, புக்கு அந்த கிளி பேர் வள்ளி. வள்ளி 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 அம்மா ஒரு புக்கு எடுத்து கொடுமான்னு கேக்குறாங்க. உடனே கிளி என்ன பண்ணுது, புக்கு எடுத்து எடுத்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுது. போட்டா அது லாஸ்ட்ல வந்து ரத்தின மணிகள் சொல்லிட்டு ஒரு புக்கு அச்சஸ்லாம் நீ வீடியோல காமிச்சல அதே மாதிரி புக்கு. நம்ம இந்த புக்கை எங்கேயே பார்த்திருக்கோமே, எங்க பார்த்தோம் யாருமே வரல. அந்த புக்கு எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்கல, என் கையில கொண்டு வந்து கொடுக்குது. அந்த புக்கு வந்து என்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டு நான் என் பக்கத்துலயே உட்காந்துச்சு கிளி. அவர் என்ன சொல்றாரு, அந்த கிளி ஜோசியர், நீங்களே ஓப்பன் பண்ணி பண்ணிக்குமான்றாரு. நான் ஓப்பன் பண்றேன். சரி ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்றேன். அதுல கந்தர் அனுமதி பாடல் வருது. கந்தர் அனுபூதி பாடல் வருது. ஆனா கண்டென்ட்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் இப்பதான் வந்து புக்கோட அது நீ புக்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் ஒரு 2 டேஸா தான் பாக்குறேன் வீடியோ. கந்தர் அனுபூதின்னு வந்திருக்கு. அந்த புக்குல கந்தர் அனுபூதி இருக்குதா இல்லையான்னு தெரியாதுப்பா.
நான் என்ன பண்ணேன், சரி கந்தர் அனுபூதியில ஏதோ ஒரு பாட்டு எடுங்கன்னு சொல்றாங்க. பாட்டு இடத்துல அதுல சும்மா இரு சொல்லறேன்னு ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அது கந்தர் அனுபூதியா கந்தர் அலங்காரமா தெரியல. ஆனா நான் பாடியிருக்கேன். அந்த பாட்டு எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கு. படிச்சுட்டு அந்த கிளி வந்து மறுபடியும் நான் வந்து அந்த ஜோசி கட்டையில மறுபடியும் பறந்து போயிடுது. நாங்களும் எல்லாம் வெளியே வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. எனக்கு வந்து நீ சொன்னதும் எனக்கு வந்து ரத்தின மணிகள். ஆனா புக்கோட பேர் வந்து ரத்தின பேழை. எனக்கு சரி எதுக்கும் அனுப்பிச்சு விடுவோம். மணினாலும் பேழைனாலும் ஒண்ணுது. ஆனா மரகதம் ரத்தின பேழைனாக்கா பலதரப்பட்ட நான் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. நான் உடனே நம்ம கனவு வந்ததும் முகம் கை கால்லாம் கழுவிட்டு நம்ம திருப்புகழ் புக்கு வச்சு நம்ம திருப்புகழ் புக்கிட்ட பேசுவோம் இல்லையா, முருகா வள்ளியம்மா நீங்க தான் வந்தீங்களா, எனக்கு ஏதோ பதில் சொல்லுங்க, ரத்தின மணி வரிசையில் அந்த மண் வருது. ஓஹோ ரைட்டு, நமக்கு வந்திருக்காரு, நம்ம எப்படியாவது புக்கு வாங்கிடணும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உடனே உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும். ஓகேப்பா, பாய்டா. பாருங்க, இதில கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். பட் மீதி பாதி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்படியெல்லாம் வந்தா நமக்கு அப்புறம் நான் அழுகாம என்ன பண்ணுவேன்? என்னன்னா, இதில வந்து கிளின்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அது அருணகிரிநாதர். ஸோ அருணகிரிநாதர் வந்து கிளியா தான் வந்து முருகப்பெருமானுடைய தோள்ல உட்காந்து கந்தர் அனுபூதி பாடுனாரு. அதனால தான் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது சிஸ்டருக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. புக்ல கந்தர் அனுபூதி இருக்கு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அம் அத விட என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வள்ளி அப்படிங்கிற ஒரு கிளி வந்து அம் ஒரு கார்டு எடுத்து குடுக்குது. அதுல அந்த கார்டுல ஒரு புக்கு பேரு இருக்கு. ரத்தினமணிகள் அப்படின்னு இருக்கு. அத வந்து சிஸ்டருக்கு குடுக்குது. ஸோ வள்ளிம்மா ரத்தின பேழை புத்தகத்த சிஸ்டருக்கு குடுக்குறாங்க. ஏன் வந்து ரத்தின பேழை அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா, ரத்தின மணிகள் இருக்குது அப்படின்னு சிஸ்டருக்கு தெரியல. ஆனா அது எனக்கு தெரியும். அத கேட்டு தான் நான் ரொம்ப எமோஷனல் ஆனேன். சிஸ்டருக்கு வந்து அந்த வள்ளி அப்படிங்கிற அந்த கிளி வந்து எடுத்து குடுத்த புத்தகம் பேர் ரத்தின மணிகள். ஆனா அட்டை மட்டும் இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்ல வந்து திருப்புகழ் புத்தகத்துல கேட்கும்போதும் அதே ரத்தின மணிகள் எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நான் வந்து 2 ஒரு 2 1/2 மாசத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முருகப்பெருமான் கிட்ட திருப்புகழ் புத்தகத்துல கேட்கும்போது, இதே பக்கம், இதே ரத்தின மணிகள் தான் எனக்கும் எடுத்து குடுத்தாரு. அதுதான். ஸோ அத எடுத்து குடுத்த முருகப்பெருமானா, வள்ளி அம்மாவா அப்படின்னு தெரியல. ஸோ இதே தான் எனக்கும் எடுத்து குடுத்து, இது வழியா தான் இந்த புத்தகத்துக்கு பேரே ரத்தின பேழையாச்சு. ஏன்னா, இன்னொரு வாட்டியும் நான் கேட்கும்போது இதே மாரி ரத்தினம் வந்தது. அப்ப நான் உடனே பாபா கிட்ட போனேன். பாபா இதுல இது ஏன்னா ஃபுல் பக்கம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மணிகள் இருக்கு, மரகதம் இருக்கு. எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ரத்தினம் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஃபெமிலியரா இருக்கு. பட் அப்ப எனக்கு ஃபெமிலியர் கிடையாது. ஆனா நான் என்ன மனசுல நெனச்சேனோ அதுக்கு பொருத்தமா இருந்தது. நான் மனசுல நெனச்சது வந்து இருக்கிற பதியங்கள், ஜெம் ஆஃப் த பதியங்கள் எல்லாமே வந்து பொறுக்கி, பொறுக்கி ஒண்ணா வந்து மணிமணியா இருக்கிறதெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு புத்தகத்துல ஒரு பெட்டகமா குடுக்குறோம். அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. அதனால அவர் வந்து ரத்தினம்னு அவர் எடுத்து எனக்கு குடுத்தாரு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு பாபா கேட்டபோது, அவரு ஒரு பக்கம் எடுத்து குடுக்குறாரு. அதுலயும் பாபா ரத்தின சுருக்கமாக கூறினார் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. ரத்தினம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் எடுத்து குடுத்த வார்த்தை அப்படிங்கிறது. இப்ப எனக்கு அது புரிஞ்சது. அது முருகப்பெருமான் கூட சேர்ந்து வள்ளிமாவும் எடுத்து குடுத்த வார்த்தை அப்படிங்கிறது சிஸ்டரோட கனவுல புரியுது. பாருங்க அந்த ரத்தின மணிகள் எனக்கு வந்திருக்கு 2 1/2 மாசம் முன்னாடி. சிஸ்டரோட கனவுல வந்திருக்கு. திருப்பி வந்து திருப்புகழ் புத்தகத்துல கேட்கும்போதும் வந்திருக்கு. இதுல கூடவே அருணகிரிநாதரும் இருந்து பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் குடுத்துருக்காரு. இதனால தான் நான் ரொம்ப எமோஷனல் ஆனேன். அதாவது நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம பண்றது எதுவுமே நம்ம பண்றதில்ல. கடவுள்கள் செயல் அதெல்லாம் அப்படின்னு நமக்கு புரிய வரும்போது, அது தாங்கிக்கூடிய சக்தி எனக்கு உண்மையாவே இன்னும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால ப்ராசஸ் பண்ண முடியுது. இன்னும் அந்த புத்தகத்த நான் கை நடுக்கத்தோட தொடாம இருக்கிறதுக்கு காரணம், அது அவ்ளோ பெரிய பவர்ஃபுல் புக். தெய்வங்கள் நமக்கு குடுக்குற புக்கு. அதனால தான் வந்து அத நான் உணர்ந்ததுனால தான் இன்னும் எனக்கு அந்த புக்க வந்து இன்னும் கையில எடுக்கவே நான் நடுங்குறேன். அது வந்து எத்தன கோடி மதிப்பு. அதாவது நமக்கு காசு குடுத்தாலும் வந்து கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷத்த நம்ம தெய்வங்கள் நமக்காக குடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இன்னும் அதுக்கான டைம் எனக்கு வரல. எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் அத படிக்க போறேன். ஸோ, இப்போ அடுத்த வாய்ஸ் நான் வந்து அடுத்தடுத்து அப்படியே போடுறேன். ரத்தின பேழை புக்கும் கிருத்திகைக்கு முதல் நாள் எங்களுக்கு வந்ததுங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்று நான் இரவே எங்கள் பொண்ணு கனவுல ஒரு கோவிலில் ஒரு அம்மா பச்சை கலர் சுடிதார் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. நான் வள்ளி தாய் தான் வந்திருக்காங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தேங்க சிஸ்டர். அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரத்தின பேழை புக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி மிராக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டே வருதுக்கா ரத்தின பேழை புக்கு. எனக்கு என்னாச்சுன்னா, எல்லாரும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அதில் வந்து எல்லாருக்குமே வள்ளி வள்ளி அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் வர மாதிரி அதை பற்றி நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பேசிட்டு இருந்தேன். நான் வந்து வள்ளி அம்மா கிட்ட என்ன சொன்னேன், தைப்பூசத்தன்னைக்கு நான் சாமி கும்பிடும்போது நீ வந்திருக்கணும் இங்கே அப்படின்னு சொன்னேன். அப்படி வர மாதிரி இருந்தால் நீ இன்னைக்கு என் கனவுல வா அப்படின்னு சொன்னேன்க்கா. நைட்டு கனவுல எங்கள் அத்தை பேர் வந்து கற்பகவள்ளி. அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து என் பையன்கிட்ட சொல்லி ஆயா வாங்க கூப்பிடு, கற்பகவள்ளி பேர் சொல்லு கற்பகவல்லின்னு சொல்லுன்ட்டு என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்க்கா. என்னால் நம்பவே முடியல. உண்மையாவே நீங்க சொல்றதெல்லாம் மிராக்கிள். நீங்க சேனலுக்கு வச்ச மாதிரியே மிராக்கிளாவே நடந்துட்டு இருக்கு நம்ம சேனலுக்கு.
இந்த சகோதரி, இது உங்க சேனல் அப்படின்னு சொல்லாம, நம்ம சேனல் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது போதும். அது உண்மையாவே சொல்றேன். எனக்கு ரூ. 1,00,00,000 கையில குடுத்தா கூட எவ்வளோ சந்தோஷம் வராது. அதுதான் நான் இப்பயும் எதிர்பார்க்கிறதும் அதுதான். வணக்கம் அனிதா சிஸ்டர். எனக்கு வந்து ரத்தின பொழில் புக் வந்து ரிசீவ் பண்ணிட்டு சிஸ்டர். இன்னைக்கு தான் எனக்கு வந்தது. 3 புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்த புக்கு வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டேன், புக்கு வாங்கிட்டீங்களா? அதை பூஜை ரூமில் வைங்கன்னு சொன்னா, இல்லை இல்லை நான் ஸ்டூல் மேலே தான் வச்சிருக்கேன், நீ வந்து எடுத்து வச்சிரு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு எனக்கு அது சொன்னோடனே எப்படி வள்ளியம்மை வந்து உங்களுக்கு சேர்ல உட்காந்து உங்களுக்கு இது பண்ணாங்களோ அது மாதிரி என் வீட்டில் வந்து ஸ்டூலில் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் பூஜை பண்ணும்போது சிஸ்டர் பூஜை ரூம் கிட்ட எதுவுமே இல்லை. நான் பூஜை பண்ணி முடிச்சு அந்த புக் எடுத்து நான் ஒவ்வொரு பேஜாக என்னென்ன இருக்குதுன்னு அதில் பார்த்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ கட்டெரும்பு சிஸ்டர், பெரிய பெரிய கட்டெரும்பு பூஜை ரூமை மட்டுமே சுற்றி 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 வருது. அங்கே பிரசாதம் வச்சிருக்கேன், சரி அதை சாப்பிட எதுவும் வந்திருக்குதா என்னன்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தா, ஆனால் அதில் ஒரு எறும்பு கூட இல்லை சிஸ்டர். கீழே தான் ஃபுல்லாக அந்த புக்கு கீழே அவ்வளோ எறும்புகள் இருக்கு சிஸ்டர். அடுத்த வாய்ஸ் பாருங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது. ரம்யா சிஸ்டர் புக் ஆர்டர் எடுப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட வாய்ஸ் தான் இத கேளுங்க. ஆக்சுவலி சிஸ்டர் வீடியோ வந்து நேற்று தானே போட்டிருந்தீங்க. நேற்று வீடியோ வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் கால் வந்துகிட்டே இருந்தது. நான் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை 2 தடவை எனக்கு அது ஆர்டர் தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், நீங்க எப்பெல்லாம் வள்ளி அப்படின்னு அந்த இதில் சொல்றீங்களோ, ஓகேவா? அதாவது நீங்க பேச ஆரம்பிச்சும் போது நீங்க நிறைய வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அப்போ கேட்கல எனக்கு. நீங்க எப்போ வந்து சொல்லும்போது வள்ளி வள்ளின்னு சொல்றீங்களோ, அந்த வள்ளி வள்ளின்னு சொல்ற இடத்துலலாம் அந்த கால் வருது சிஸ்டர். நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது 2 தடவைக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸாக்டா வள்ளி 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 அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல தான் எனக்கு கால் வருது. நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கால் அட்டன் பண்ண போகிறேன். தெரியாத தனமா மறுபடியும் நீங்க வள்ளின்னு ஏதோ சொல்றீங்க. அப்ப கரெக்டா கால் வருது. நான் கால் அட்டன் பண்ண போறேன். அது என்ன அறியாம நான் தெரியாம கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலா மறுபடியும் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. மறுபடியும் வள்ளின்னு சொல்றீங்க. மறுபடியும் கால் வருது. சரின்ட்டு இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் வந்து கால் வந்து அட்டன் பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு கியூரியாசிட்டி, உங்க பேர் என்னன்னு கேட்டா அங்கதான் எனக்கு ஆப்போசிட்டாங்க. அவங்க பேர் அன்பரசியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எத்தனை தடவை அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 12 தடவை சிஸ்டர். இது என்னன்னு சொல்றது? நான் டிக்ளைன் பண்ணியிருக்கேன் காலை. ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். ஆமா, டோட்டலா எல்லாம் சேர்ந்து 12 தடவை. முருகப்பெருமான் ஒரு மாரி லீலைகள் பண்ணாருன்னா, வள்ளிமா பாருங்களேன், உண்மையா மேஜிக் மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கற்பனையில கூட நம்ம நெனச்சு பார்க்க மாட்டோம். இந்த மாரி எல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோன்ட்டு. அம்மா நமக்கு வந்து இன்னும் எத்தன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்டின்னே தெரியல. இன்னும் நீங்க அடுத்தடுத்து கேளுங்க. இருமல ரோக படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு திருப்புகழ் தானா எடுத்து படிப்பேன். அப்போ வந்து நம்ம நேத்து அனிதா சிஸ்டர் வீடியோல போட்டிருந்தது, வள்ளியம்மா வந்து ஒரு திருப்புகழ் சொன்னாங்க. அத தேடிட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த குங்குமம் பார்த்தேன் நானு. அப்போ சாக்ஷாத் முருகப்பெருமானே வந்துட்டாரு, வள்ளியம்மா வந்துட்டாரு. முருகர், வள்ளியம்மா, தேவயானம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அந்த சந்தோஷத்த என்னால எப்படி மிகைப்படுத்தி சொல்ல முடியல. இந்த உலகமே நல்லா இருக்கும் மேம். எல்லா மக்களும் நல்லா இருப்போம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அனிதா சிஸ்டருக்கு சொல்லிடுங்க மேம். ஆக்சுவலி என்னன்னா, நெறைய பேர் வந்து யார்கிட்ட திருப்புகழ் புக் ஆர்டர் பண்றாங்களோ, அவங்களுக்கு மிராக்கிள்ஸ் அனுப்பி அது வழியா எனக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கூட அது மாரி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி நம்பர் இல்லாதவங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் வந்தது அளவு கணக்கே இல்ல. நானும் எவ்வளோ ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்றது? எக்கச்சக்கம். அட்லீஸ்ட் 20, 25 ஃபோட்டோக்கு மேல வந்துருச்சு இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா. இங்க கூட பாருங்க, அதுல இந்த கொங்கை குரமங்கைன்னு இருக்கும் ஆக்சுவலி. அதே மாரி தண்டையணி வண்டையம்க்கு நெறைய பேருக்கு வந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, பொங்கின்னு ஒரு வார்த்தை வரும். பொங்கி எட அப்படிங்கிற அந்த இடத்துல மீனிங் வேற. பட் உங்களுக்கு தெரியும். பொங்கி அப்படிங்கிறது வள்ளிமாவோட இன்னொரு பெயர். அந்த பேஜ்ல நெறைய பேருக்கு வந்திருக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு சாயந்தரம் வெளிமாறல் நம்ம அத்தனை பேரை புக்கில் படிச்சு அந்த இது படிச்சாங்க 2-3 ஸ்லோகம் அதிகம். அப்போ வள்ளித்தாயிட்ட அம்மா எல்லாரும் குங்குமம் காமிக்கிறீங்க எல்லாத்துக்கும் எனக்கு குங்குமம் காமிங்கம்மா கேட்டுட்டு படிச்சாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் செல்லு யூஸ் பண்ணல, இந்த மாதிரி இதுக்குள்ள போய் ஃபோன் தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் மத்திய சர்ச்சைக்குள்ள போறாங்கன்னு இந்த மாதிரி நான் அனுப்பி குடும்பத்துடைய தொடர்ந்து இந்த இது வந்திருக்குது கண்ணு. வள்ளித்தாயோட இது கண்ணியே கண்ணு சொன்ன வார்த்தையே இருக்குன்னு. இங்க பார்த்தீங்களா, குங்குமம் எப்படி குடுத்துருக்காரு முருகர் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. இந்த மாரி வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த மாரி ஒரு ஃபோட்டோ பார்த்ததே இல்ல. எனக்கு அப்படிதான் புக் வந்த அன்னைக்கு வந்து கொரியர்ல எனக்கு குங்கும டப்பா வந்தது. புக்கு வந்ததுமே நான் வள்ளியம்மா தான் நினச்சி நீங்கள் சொன்ன 2 நாள் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதனால வள்ளியம்மா தான் நினச்சிட்டு நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் புக்கை ரேண்டமாக ஒரே பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து அம்மா அம்மானோ இல்லை மகள் அப்படின்ற மாதிரி இல்லை அருள் தர அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கணுமா, நீங்கள் தான் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு புக் ஓப்பன் பண்ணேன் சிஸ்டர். இதுல பாருங்களேன், அவங்க அம்மா கேட்டாங்க, மகள் அல்லது அருள் 3ல ஏதோ 1 தான் கேட்டாங்க. 3மே வந்திருக்கு பாருங்க. மகளை, அம்மா ஒரே பாடல் வந்திருக்கு. அடுத்தது 3வது லைன்ல அருள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேனுங்க. ஒரு மதியம் போல இருக்கும். படிச்சுட்டு வேல்மாரில் எப்பவுமே உங்களோட வாய்ஸ்ல தான் கேட்பேனுங்க. போட்டு நானும் கூடவே சொல்லுவேன். எப்போ படிச்சாலும் வேல்மாரில் வந்து அப்படி கண்டிப்பா அந்த வீடியோஸ் மட்டும் தான் பார்த்து படிப்பேன். புக்லயே திருப்புகழ் புக்லயே உட்காந்து எப்பயாவது ஃபோன்ல ஏதாவது பிரச்சனை, ஃபோனே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் திருப்புகழ் புக்ல வேல்மாரில் படிப்பேன். அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கையை அந்த புக்கு மேலே வந்து கையை வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா நர இருக்கு. என்னன்னு பார்த்தா குங்குமம் ஃபுல்லா அந்த ஒரு விரல் இருக்கிற பக்கம் ஃபுல்லா குங்குமம். பார்த்தோன்னே அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஃபோன் எடுத்து போட்டோ எடுத்துட்டேன். கிடைச்சிருச்சுங்க சிஸ்டர். அதே மாதிரி திருப்புகழ் புக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி திருப்புகழ் புக்கு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சண்முக கவசம் சொல்றாங்க, கந்தராலங்காரம் சொல்றாங்க, கந்தரன்பூதி சொல்றாங்க.
இந்த மாதிரி நிறைய புக்கு தேடி தேடி வாங்கணும். எப்படியாவது முருகன் கோயிலுக்கு போனா இதெல்லாம் சேர்த்து வாங்கிருவோம் முருகா, எப்படியாவது ஒரு வழிவிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தனைக்கும் சேர்ந்து இந்த வேல்மாறல் புக் வந்து ஒரு பதிலா கிடைச்சதுங்கும் போது சொல்ல வார்த்தையே இல்லைங்க சிஸ்டர். எத்தனையோ பேர் எல்லாத்துக்கும் நல்லது பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வழியை எடுத்து கொடுத்து படிங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு வந்து ஒரு கடவுளோட பரிசுதான். நீங்க அவங்களால மட்டும்தான் முடியும். எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்றாங்க பண்றாங்க அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப நீங்க கிஃப்டிங் சிஸ்டர். எல்லாத்துக்கும் நீங்க இவ்வளவு தூரம் படி படி படின்னு யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி நல்லா வழி நடத்துவாங்களோ அதே மாதிரி வழி நடத்துறீங்க. இன்னும் நிறைய சொல்லுங்க, நிறைய இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய டீடைல்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ரியல் சாய் மிராக்கிள்ஸ்க்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே வந்து இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் உங்களுக்கு செய்யுங்க கேட்டாங்கனாலும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த திருப்புகளையும் வேல்மாறலையும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, பரப்புங்க. தயவு செய்து விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியல, என்னன்னே தெரியறதில்ல. அதனால வந்து அவங்களையும் வந்து நல்ல விதமா வழிநடத்துறதுக்கு இந்த ஷேர் பண்றதும் அவங்களுக்கு சொல்றதும் புக் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றதுனே தெரியலைங்க சிஸ்டர். ரொம்ப 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 நன்றியே. உங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. சகோதரி வந்து என்னோட சார்பில் எல்லாமே அவங்க பேசிட்டாங்க. அவங்க அடி மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் வரதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து இன்னுமே 4 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டேன். அவங்க நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் உணர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பெருசாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து சாட்சாத் எல்லாமே உண்மை ஆக்சுவலி. ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறது முருகருக்கு நம்ம செய்யும் ஒரு சேவை தான் ஆக்சுவலி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்ல ஓகே. அடுத்த பாட்டுல என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, முருகர் வந்து புரியாத புதிரா ஒரு கனவு கொடுத்தாரு. அது ஏன் முன்னாடியே கொடுக்கல? ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன் இந்த புத்தகத்துல இது சேர்க்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்பா கரெக்ஷன் எல்லாம் சொன்னீங்கப்பா, இதை ஏன் முன்னாடியே கேட்கலன்னு நான் குழம்பி போயிருந்தேன். அதுக்கு பதிலும் கிடைச்சிருச்சு. சரி வள்ளிமா ஏன் வந்து நம்ம நம்ம புத்தகத்துல அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கு. நமக்கே தெரியாம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது என்ன? இது மாதிரி இதை விட என்னன்னா சீக்ரெட் அப்படிங்கிறதா கோடே ஆக்சுவலி. ஒரு பெரிய சீக்ரெட் வள்ளிமா சொல்லியிருக்காங்க. அது நம்ம டீட்டெயிலாக பேசணும். இதெல்லாம் அடுத்த பாட்டில் வரப்போகுது. ஓகே. ஸோ மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. அது இன்னும் இன்டென்ஸா இருக்கும். ஓகேவா? முருகா சரணம்.